கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தில் உயிர்த்தெழுந்த திருநாளின் வாழ்த்துக்களை கூடியிருக்கிற சபைக்கு உள்ள வெளியே மேலே அமர்ந்திருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த உயிர்த்தெழுதலின் மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். எல்லா ஸ்தானங்களிலும் கர்த்தர் உங்களை நடத்தட்டும். தெய்வ மகத்துவம் உங்களை தாங்கி நடத்தட்டும். தெய்வ கிருபை உங்களை மேன்மைப்படுத்தட்டும். குறைவற்றவர்களாய் நீங்கள் வாழுங்க. ஏன் அப்படின்னா உயிர்த்தெழுந்த நாள் அப்படின்னு சொல்லும் போதே உலகம் அதை இப்படியெல்லாமோ ஆசரிக்கிறது. 40 நாள் விரதம் இருந்தவங்க எல்லாம் 40 நாள் பரிசுத்தத்தை காத்தும் நடந்தோம். நான் பீடி குடிக்க மாட்டேன், நான் சிகரெட்டு குடிக்க மாட்டேன், நான் நான் வெஜிடேரியன், நான் சாப்பிட மாட்டேன், நாங்கள் கீரை வகைகளை தான் நாங்கள் சாப்பிடுவோம், பருப்பு சாதம் தான் நாங்கள் சாப்பிடுவோம், 40 நாள் தியாகம் பண்ணியிருக்கோம், 40 நாட்கள் நாங்கள் உபவாசம் இருந்தோம் அப்படின்னு சொன்னவன் எல்லாம் இன்னைக்கு பாட்டிலும் கையுமா நிற்பாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களுடைய உபவாசம் அவ்வளோதான். அந்த 40 நாளோடு கூட அந்த காரியம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இயேசு உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி குட் ஃப்ரைடே அன்னைக்கு கசப்பு கலந்து கீரையை சாப்பிட்டுட்டு தெருவோரமாய் ஏதோ ஒரு பெட்டியை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு காரியம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இயேசுவை அடக்கம் பண்ணிட்டோம். இன்னும் அடக்கம் பண்ணுறதுல நீங்கள் இருக்காதீங்க. உயிரோடு கூட எழுந்த இயேசுவை பாருங்க. உயிரோடு கூட எழுந்தவராக மட்டும் பார்க்காம சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவை நம்ம ஆயத்தத்தோடு கூட அவரை வரவேற்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் சபை இருக்க வேண்டும் என்கிற ஒரு தலையாய நோக்கத்தோடு கூட தான் என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு நம் நடுவில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிறத நீங்க உணர்ந்து விடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 பேர் 3 பேர் கரங்களை பிடிச்சு உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை மூடட்டும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த நாளில் என்ன சம்பவித்ததோ அதை காட்டிலும் பல 100 மடங்கு தேவ மகிமையும் மகத்துவம் இன்றைக்கு சபைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டில் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறவர்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய அந்த 2 வசனங்களை நீங்க எனக்கு வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய அந்த 2 வசனம். இந்த 2 வசனத்தை வைத்து நான் உங்களோடு கூட என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதில் 7 காரியம் இருக்கு. அந்த 7 காரியத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வேகமாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை அந்த டைமுக்குள்ள எனக்கு கவர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அதை தொட்டுட்டு மட்டும் போவேன். நன்றாக கவனிங்க. எவ்வளவு ஃபாஸ்டா அதை கடந்து அவங்களுக்கு வைக்க முடியுமோ அதை சொல்லிட்டு போகணும்னு நான் விரும்புறேன். இப்போ நீங்க அந்த 2 வசனங்களை அவங்க வாசிக்கும் போது சபை எல்லாருமே சேர்ந்து அந்த 2 வசனத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நீங்க அது மேலே கூட டிஸ்பிளே கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த வசனம் சொல்லும் போது அந்த வசனத்தை மேலே டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்போ யோவான் 11ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய அந்த 2 வசனங்கள். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்றை நான் கொடுத்துட்டு போகிறேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்புவதற்கு முன்பு இதை சிம்பாலிக்கா எங்க செய்து காண்பி அப்படின்னு சொன்னா வேதத்தை நீங்க வாசிக்கும் போது வேதத்தினுடைய தன்மைகளை நீங்க உணரும் போது இது எங்க கனெக்ட் ஆகி போகிறது என்கிறது நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய காரியங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. இயேசு 3.5 ஆண்டு காலங்கள் இந்த பூமியிலே ஊழியம் செய்தார். 33.5 ஆண்டு காலங்கள் பூமியிலே வாழ்ந்தார். இந்த 33.5 ஆண்டு காலங்களிலே 30வது வயதில் ஆண்டவர் ஊழியத்தை துவங்கினார். யோவான் ஸ்நானகன் இடத்திலே ஸ்நானம் பெற்று அவர் தன்னுடைய ஊழியத்தை துவங்கினார்.
துவங்கினார். யோவான் ஸ்நானகன் அவருடைய கரங்கள், அவர் ஸ்நானம் பெற்று கரையேறினதற்கு பின்பு ஒரு செய்தி வருகிறது. இயேசு 40 நாட்கள் உபவாசிக்கும்படி கடந்து போகிறார். ஆவியின் நிறைவை பெறுகிறார். சோதிக்கப்படும்படி சத்ருவினால் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசு தன்னுடைய ஊழியத்தை துவங்கும் போது ஒரு காரியம் சம்பவிக்கிறது. யோவான் ஸ்நானகன் சிறைச்சேதம் பண்ணப்படுகிறான். மனம் திரும்புதலை பேசினவன் அவன் மரித்து போகிறான். அவனுடைய ஸ்தானத்தை தேவன் எடுக்கிறார். அந்த மனம் திரும்புதலை, அந்த ரட்சிப்பின் கிரியைகளை, அந்த ரட்சிப்பின் காரியத்தை அற்புதங்களோடு அடையாளங்களோடு கூட 3.5 ஆண்டுகள் இயேசு செய்து காண்பிக்கிறார். நடந்த சம்பவம் என்ன? அந்த 3.5 ஆண்டு காலத்தில் இயேசு சிலுவைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து சேர்க்கிறார். எல்லா காரியங்களும் நடந்து முடிகிறது. அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு பின்னாடியும் ஒரு ஊழியத்தை அவர் செய்கிறார். அவர் நோவாவின் நாட்களிலே மரித்து போன அந்த ஆவிகளுக்கு பாதாளத்திற்குள் இறங்கி சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். இந்த காரியம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நல்ல கவனிங்க, 3ஆவது நாள் உயிரோடு கூட எழும்புகிறார். 3ஆவது நாள் இந்த 2 இன்சிடென்ட்டுமே ஒரே மாதிரி இருக்கும். லாசருவுடைய கல்லறை புரட்டப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையும் உயிர்த்தெழுந்த நாளிலே புரட்டப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நீங்க நல்லா கவனிங்க. நீங்க பைபிளை கனெக்ட் பண்ணி போகும்போது எல்லா காரியத்திலேயுமே ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். எல்லா நிலைகளிலுமே ஒரு ஆச்சரியத்தை பார்க்க முடியும். வேதம் மிக அழகாய் சில காரியங்களை நமக்கு காண்பிக்கிறது. நீங்க நான் இந்த 2 காரியத்தை நான் கனெக்ட் பண்ணணும்னு நான் விரும்புறேன். இதுல ஒரு 7 காரியம் அழகா இருக்கு. இந்த லாசருவின் சம்பவத்தை வச்சுட்டு இயேசு மார்த்தாள் இடத்துல பேசினது, இந்த இடத்துல ஒரு இன்ட்ரோ ஒன்றை நான் திரும்பவும் கொடுக்கிறேன். இயேசு மார்த்தாள், நீங்க நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து அந்த லாசரு மரித்து போனான். 4 நாள் ஆச்சு அவனை பார்க்கும்படியாக, அந்த குடும்பத்தை சந்திக்கும்படியாக கர்த்தர் உள்ள வருகிறார். இதை கேள்விப்பட்ட மார்த்தாள், நல்லா கவனிக்கணும், மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருந்தவ. மார்த்தாள் கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப தெளிவா இருந்தவ. ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கவனிக்கணும். கிறிஸ்தவ உலகம் இதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான். கிறிஸ்தவ ஜீவியம் அதுதான். கிச்சன்ல அவ்வளோ காரியத்தை செய்து இயேசுவின் இடத்துல வந்து சொல்றான். என்னென்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன். மரியாள் உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கா. நீங்க அவளை கொஞ்சம் எனக்கு அனுப்பக்கூடாதா? இதை எனக்கு கொஞ்சம் உதவி செய்வதற்கு அவளை நீங்க எனக்கு அனுப்பக்கூடாதான்னு கேட்கும்போது இயேசு மார்த்தாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். என்னென்ன சொல்றாரு? அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. அவள் என்னுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறார். நீயோ உலக காரியங்களின் மீது அக்கறை உள்ள ஒரு மனுஷியா இருக்கிறார். இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. இப்ப லாசரு மரித்து போனார். நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருந்தவ இயேசுவை தேடல. நல்லா கவனிக்கணும். இயேசுவை தேடாம கிச்சன்ல நின்னவ இயேசு வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்ட உடனே வேகமா ஓடி போறா. இதுதான் வித்தியாசம். ஆலயத்துக்குள்ள நான் இருக்கிறேன், இயேசுவை நான் பற்றி கொண்டு இருக்கிறேன், இயேசுவை நான் ஆராதிக்கிறேன், இயேசுதான் எனக்கு எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பேசி கொண்டு இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் குழப்பங்களும் வேதனைகளும் கடந்து வரும்போது இந்த ஜனங்கள் எடுக்கிற முடிவு என்னன்னா, இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடும். பட் அதே சமயத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வெளி வேலைகளில் செய்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அவர்களுடைய சிந்தையில் இயேசுதான் மேன்மையானவர் என்கிறத உணர்ந்தவர்களாய், தங்களுடைய விசுவாசத்தை விடாதவர்களாய், இயேசு வந்துட்டா ஏதாகலும் ஒன்று நடந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட ஓடி வருகிற கூட்டத்தை பார்ப்போம். இப்போ மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வேகமாய் ஓடி போகிறார். இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டவனை வேகமாய் ஓடி போகிறார். ஓடி போனவ அவ இயேசுவை பார்த்த உடனே அவருடைய பாதத்தில் விழுந்து கதறி அழுறா. அவங்க கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல நடந்ததெல்லாம் அவளுக்கு மறந்து போச்சு. இயேசு இவளை பார்த்து சொன்னாரு, நீ உலகத்தின் காரியத்தின் மீது அவளை அதிகமாக நீ அக்கறை செலுத்தியிருக்க. மரியாளை பாரு, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட ஸ்திரீ இப்ப காணோம். அவ வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இந்த ஆண்டவர் இப்படி விட்டுட்டாரேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அவளோ இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே வேகமா ஓடி போறா. ஓடி போய் ஆண்டவரை பார்த்த உடனே அவருடைய பாதத்தில் விழுந்து கதறா. அவன் சொல்றா, நீர் இங்கே இருந்திருப்பீரானா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே ஆண்டவரே, இந்த காரியம் சம்பவித்திருக்காதே அப்படின்னு சொல்லும்போது இயேசு மார்த்தாளை நோக்கி ஒரு காரியத்தை அறிவிக்கிறார். அந்த காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ நீங்க எனக்கு 20ஆம் வசனத்துல இருந்து அந்த பகுதியை கொஞ்சம் வாசிக்க போகிறோம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். முதல்ல நீங்க நல்லா கவனிக்கணும். எதிர்கொண்டு போனவ ஒருத்தி, வீட்டில் உட்கார்ந்து இருந்தவ ஒருத்தி. இதனால சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நடந்தாலும் நடக்கலைனாலும், வாழ்ந்தாலும் வாழலைனாலும்,
இருந்தாலும் இல்லைனாலும் இயேசுதான் உனக்கு எல்லாம். இயேசுதான் உனக்கு எல்லாம். இயேசுதான் உனக்கு எல்லாம். வீட்டில் உட்கார்றதை விட்டுட்டு, வீட்டில் அமர்ந்திருக்கிறத விட்டுட்டு இயேசுவை தேடி நிற்க பழகு. நான் சொன்னது எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சுது? எல்லாம் கிடைக்கும் போது நீ நல்லா கவனிங்க. நான் இப்படி சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் நின்னப்போ ஏசு ஏசுன்னு ஓடணும். ஏசு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்ததுக்கு பின்னாடி இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு. பேங்க் பேலன்ஸ் வந்துருச்சு, ஸ்தானம் மாறிடுச்சு, என்னுடைய உடல் ஸ்டைல் மாறிடுச்சு, நான் வாழ்கிற வாழ்க்கை முறை மாறிடுச்சு, எல்லா காரியங்களும் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை தேடினோமோ அவரை இன்னைக்கு விட்டுட்டோம். அவர் தூரத்தில் நிற்கிறார். யாரை அன்னைக்கு தேடி நீங்கள் தானே நின்னமோ இன்னைக்கு அவரை தூரப்படுத்திட்டோம். இன்னைக்கு நான் தானே எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டோம். ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துருந்தவ இப்போ வீட்டில் உட்காந்துருக்கா. கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் ஓடி ஓடி வேலை செஞ்சவ இயேசு வந்திருக்கிறான்னு தெரிஞ்சவனை தலதறிக்க பிடரி, அதாவது குதிங்கால் பிடரையில் அடிக்க ஓடுறா. அந்த வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, இயேசு உட்கார்ந்துருந்த இடம் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா. அந்த 3 கிலோமீட்டர் அவள் என்ன வேகம் ஓடி இருப்பான்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். அவ்வளோ வேகமாக ஓடி போய் இயேசுவை பார்த்தவன வேதம் சொல்கிறது அவர் அங்கே தான் இருந்தார், உள்ளே வரவே இல்லை. அந்த இடத்துல அவரை போய் பார்த்து முகம் கொப்புற விழுந்து, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் பிழைத்திருக்க மாட்டானே. நீங்கள் அந்த கீழே நீங்கள் வாசிங்க, அந்த 21ஆம் வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இந்த வார்த்தையை பாருங்க. மார்த்தாள் சொல்றா, இயேசுவினிடத்தில் வந்த ஆண்டவரே நீ இங்கு இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். மறைச்சு போயிட்டா. ஆனா இப்ப அவ சொல்ற மரிக்க மாட்டானே, அவன் உயிரோட இருந்திருப்பானே. இப்ப 23ஆம் வசனத்துல 22ஆம் வசனத்துல இப்பொழுதும் அவ எதை நம்புறான் அப்படின்னா, இப்பொழுதும் நீ தேவனிடத்தில், அவ என்ன சொல்றா, தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அப்ப கூட அவளுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு? வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவருக்கு இந்த நம்பிக்கை இல்லை. வெளியே வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்த மார்த்தாளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப கூட இயேசு நினைச்சா, இப்ப கூட இயேசு சொன்னா, இப்ப கூட பரலோகத்துக்கு நேர கரங்களை விரிச்சா, பிதாவினிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டா, அவர் அதை திரும்ப அவருக்கு தருவார் என்று சொன்னா, என்னுடைய சகோதரனை எழுப்ப அவரால் முடியுங்கிற நம்பிக்கையில தான் அவ வந்து தேவ பிரசன்னத்தில் விழுகிறான். அதைத்தான் 22ஆம் வசனம் காட்டுகிறது. இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். சத்தமா சொல்லுங்க. இன்ஸ்டன்டா இவ சொல்லி முடிச்ச அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் இப்ப அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் இப்ப மாத்தி இப்படி சொல்றேன். உங்க பக்கத்துல இருக்கிற 2 பேர்த்துடைய கரங்களை பிடிச்சு நீங்க சொல்லுங்க, செத்து போனது, உன் வாழ்க்கையில முடிஞ்சு போனது என்னுடைய ஆண்டவர் எழுப்பி நிறுத்த அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்களேன். செத்து போனதை உன் கண்ணு பார்க்க போகிறது. கையை பிடிச்சிட்டு என்ன பார்க்கணும்? செத்து போனதும் கையை கண்ணு பார்க்க போகுது அப்படின்னு சொன்னால், நேற்று அடக்கம் பண்ணது, போன வருஷம் அடக்கம் பண்ணது, 10 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கம் பண்ணதெல்லாம் எழும்பி வர இல்லை. நான் சொல்றது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் எனக்கு அப்படியே அடங்கி கிடக்கு. இன்னைக்கு எத்தனையோ வருஷமாக போராடுறோம், எத்தனையோ மாசமாக போராடுறோம், ஒன்றுமே நடக்காத மாதிரி தெரியுது. நம்மை குறித்ததான ஒரு வேதனை உண்டாக்கி விடுகிறது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த காலை பொழுதுல உனக்கு என் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை அதுதான். நீ எது முடிஞ்சு போச்சுன்னு சொல்றியோ, எது அடக்கம் பண்ணப்பட்டுச்சுன்னு நீ நினைக்கிறியோ, எது உன்னுடைய வாழ்க்கையில வராதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ, இயேசுவின் நாமத்தினால, அதே உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையினால் அந்த காரியத்தை தேவன் உனக்கு உயிர்ப்பித்து கொடுப்பதற்கு இந்த காலையில் அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாயவர் இருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ முடிஞ்சிச்சுன்னு நினைச்சதை என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு காலை பொழுதுல அதை உயிர்ப்பித்து கொடுக்க போகிறார்.
Come on church, தைரியமா நீ சொல்லு. நீ முடிஞ்சிச்சுன்னு நினைச்சது இன்னைக்கு உயிரோடு கூட வர போகிறது. முடிஞ்சிச்சுன்னு நீ நினைச்சதை என்னுடைய ஆண்டவர் உன்னுடைய கரங்களிலே கொடுக்க போகிறார். இந்த காலை பொழுதில் என்னுடைய ஆண்டவர் உனக்கு காண்பிக்க விரும்புகிற ஒரு காரியம் அதுதான். உன்னுடைய வாழ்க்கையில நீதான் உன்னுடைய பார்வையில, உன்னுடைய விசுவாசத்துல, உன்னுடைய எண்ணத்துல நீ நினைக்கிற இது முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா என்னுடைய ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறது, இல்லவே இல்லை, இதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னோடு கூட நடந்து கொண்டிருக்கிறேன், நான் தூரமா இருந்தது போல உனக்கு தெரிந்தது, ஆனா இப்போ நீ என்னுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறாய். எது முடிஞ்சிச்சோ அதை மறுபடி நான் எழுப்பி உன்னுடைய கரங்களிலே கொடுக்க நான் உண்மை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறேன். சொந்து போகாதே. நீ தொலைச்சு போட்டது, முடிச்சு போட்டது, முடிச்சு கட்டினது. ஒருவேளை உலகம் சொல்லி இருக்கலாம், உலகம் உன்னை பார்த்து கை தட்டி சிரிச்சிட்டு இருக்கலாம், எல்லாத்தையும் நான் மூடி போட்டுட்டேன், எல்லாத்தையும் ஒரு கல்லை வச்சு அடைச்சிட்டேன், எல்லா காரியங்களும் முடிஞ்சு போச்சு, இனி வெளியே வருவதற்கான வாய்ப்பு கிடையாது, எல்லாமே தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை பொழுதுல உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். எதுவும் முடிந்து போகவில்லை, எதுவும் என்னுடைய பார்வையிலிருந்து எடுக்கப்படவும் இல்லை, எல்லாமே என்னுடைய பார்வையில தான் இருக்கிறது. நானும் உன்னோடு கூட நடந்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ நிக்கிற நிலை, உன்னுடைய காரியம், அடக்கம் பண்ணப்பட்டு போன காரியம், முடிஞ்சு போச்சுன்னு நீயே விட்டுட்டு போன காரியம், உன் விசுவாச தொலைச்சு போட்ட இடம் எல்லாம் எனக்கு தெரியும். இன்னைக்கு காலை பொழுதுல அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை, அதே உயிர்த்தெழுதலின் மகிமை உன் வீட்டுக்குள்ள, உன் வேலை ஸ்தலத்துல, உன் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் அதை திரும்ப கொடுத்து எழுந்திரு என்று சொல்லுகிற ஒருவராய் கர்த்தர் இன்றைக்கு உன் நடுவில் வந்திருக்கிறார். என்ன எதுக்கு உன் நடுவில் கொண்டிருக்காரு தெரியுமா? உனக்கு முன்னாடி இருக்கிற கல்லை புரட்டி போடுவதற்கு என்னை தேவன் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். லாசருவினுடைய கல்லறையின் கல் புரட்டப்படுவதற்கு அங்கே இருந்தவர்கள் உதவினார்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்னைக்கு உன்னுடைய கல் புரட்டப்படுவதற்கு தேவன் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நான் நம்புறேன். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, புரட்ட போகிறார். உன் கல்லை தேவன் புரட்ட போகிறார். நாருமேனு யோசிக்காத, வெளியே வரும் பொழுது ஜீவனோடு இருக்கும், ஜீவனோடு இருக்கும். இப்போ அந்த வசனத்தை கொஞ்சம் கீழே வாசிங்க. அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில், உயிர்த்தெழுதல் நடக்கும். இயேசு சொல்றான் உயிரோடு எழும்புவான்றார். இவ சொல்றா உயிர்த்தெழுதல் நடக்கும் அந்த கடைசி நாளில அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால், இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இது எங்க சிம்பாலிக்கா சொல்லிட்டாரு. அவரும் நீங்க நல்லா கவனிக்கணும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3 நாள் அவர் அந்த கல்லறையில அவர் மறைத்து வைக்கப்பட்டிருப்பார். 3வது நாள் உயிரோடு கூட எழும்புவார் என்கிறத லாசருவினுடைய மரணத்திலேயே தேவன் எல்லாத்தையும் சிம்பாலிக்கா செய்து முடித்து விட்டார். அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் என்னுடைய ஆண்டவர் காமிச்ச இடம் அந்த இடம். நீங்க நல்லா கவனிக்கணும். முதல்ல என்னுடைய ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ற முதல் காரியம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், மறுபடி சகலமும் உயிரோடு உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. We are going to see the resurrected power of Jesus. What all is buried is going to come alive this morning. எதெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம், எதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சுன்னு நீ நினைச்சு யாராவது என்னை தட்டி விட்டு எழுப்பி விட்டுற மாட்டாங்களா அப்படின்னு நீ வந்திருப்பேனா, இந்த காலை பொழுதுல கர்த்தர் என்னை உனக்கு நடுவில் அனுப்பி இருக்கிறார். எதற்கு? எழுந்திரு, நான் இந்த காரியத்தை செய்து முடிக்க அற்புதமான ஒரு தெய்வமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவராய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், அதுதான் தலைப்பு. ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்ப 25ஆம் வசனத்துக்குள்ள நான் மறுபடியும் உங்களை 27ஆம் வசனத்துக்குள்ள நான் மறுபடியும் உங்களை நான் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். நீங்க வரிசையா மடமடன்னு நம்ம போயிருவோம். நீங்க 27ஆம் வசனத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை ரொம்ப அழகா மாற்றி காண்பிக்கிறார். வாசிங்க. அதற்கு அவள் ஆம்
ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. உலகத்தில் வரப்போகிற தேவகுமாரனாகிய கிறிஸ்து, அவ ஒரு அறிக்கையை அழகா வைக்கிறா. என்னன்னு சொல்றா? யூ ஆர் தி சன் ஆஃப் காட் அப்படிங்கறத அவர் முழுசா காமிக்கிறா. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க தான் எல்லாம் அப்படிங்கறத நிச்சயமா என்னுடைய கண்கள் பார்க்க போகிறது அப்படிங்கறத அவ அறிக்கை செய்கிறா. நீங்க நல்லா கவனிங்க. யோவான் 11:27 என்னுடைய ஆண்டவர் அந்த காரியத்தை ரொம்ப அழகா இப்படி சொல்லி முடிக்கிறார். திரும்ப அந்த வசனத்தை எனக்கு வாசிங்க. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உனக்காக எனக்காக பூமிக்கு வந்தவரும் இயேசுதான், உனக்காக எனக்காக மரிச்சவரும் இயேசுதான், உனக்காக எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டவரும் இயேசுதான், மறுபடி உயிரோடு கூட எழுந்தவரும் இயேசுதான், மறுபடி நியாயாதிபதியாய் வரப்போகிறதும் அவர்தான், அவர் உன்னையும் என்னையும் மனவாட்டியை அழைச்சிட்டு போகிறதும் உண்மைதான், அவர்தான் இயேசு. இன்னைக்கு உனக்குள்ள எனக்குள்ள ஒரு நம்பிக்கை முதல்ல வரணும். என்ன நம்பிக்கை அப்படின்னா, அவர் இருக்கிற வரைக்கும் என்னை ஒன்றும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அவர் என்னோட இருக்கிற வரைக்கும் எதுவும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உன்னோட இருக்கிற வரைக்கும் எதுவும் உன்னை தொட முடியாது. அந்த நம்பிக்கைக்குள்ள முதல்ல வா. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நீ ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் உயிரோடு கூட எழுந்தவர். பூமியில திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை இயேசுவினுடைய கல்லறை மட்டும்தான். உயிரோடு இருக்கிறார். அவரை நீ நம்புற வரைக்கும், அவரை நீ விசுவாசிக்கிற வரைக்கும் எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. அவரே உயிர்த்தெழுதலின் தேவன். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரெண்டு கையை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. எதுவும் என்னை சேதப்படுத்தாது, எதுவும் என்னை உடைத்து போடாது, எந்த காரியமும் என்னுடைய வாழ்க்கைக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா சத்தமா. நீங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு திரும்ப குளிக்க சொல்லுங்க. ஏன்னா உன் கூட இருக்கிறது உன் புருஷன் மனைவி இல்ல, பிள்ளைகள் அல்ல, அப்பா அம்மா இல்ல, இயேசுவும் கூட இருக்கிறான்னு சொல்லு. ஐயோ என் புருஷனை விட்டீங்களே, ஐயோ என் மனைவியை விட்டீங்களே, ஐயோ என் பிள்ளைங்க, ஐயோ எங்க அம்மா எங்க அப்பா. நான் சொன்ன இவங்க யாருமே கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க. நம்ம ஆராதிக்கிற இயேசுவை தவிர அவர் மட்டும்தான் வருவா. அதனால தான் நான் உங்களை பார்த்து இப்படி சொல்றேன். பக்கத்தில் ஒருத்தருடைய கையை நல்லா குலுக்கிட்டு சொல்லுங்க, கடைசி வரைக்கும் அவர் கூட வருவா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கையை குலுக்கி சொல்லுங்க, பயப்படாத, கடைசி வரைக்கும் கூட வருவா. உன் காரியம் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவரை விசுவாசே, அவரை விசுவாசே. மார்த்தாள் நம்பினது போல நீ நம்பு, அற்புதம் உண்டாகும். நீங்க நல்லா கவனிங்க. ரெண்டாவது ஒரு காரியத்துக்குள்ள நான் போகணும்னு விரும்புகிறேன். அதே 11ஆம் அதிகாரம் 39-45 நீங்க வாசிங்கன்னா வேதம் ஒரு காரியத்தை மிக அழகாய் சொல்லுகிறது. வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அவர் என்ன சொல்லுகிறார்? கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இவ்வளவு சம்பாஷணையும் பேசிட்டு இருந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்த்தாள் தான். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் சொல்றான், ஆண்டவரே இப்பொழுது நாருமே. அவர் என்ன சொல்றாரு? கல்லை எடுத்து போடு என்றார். இவன் என்ன சொல்ற? நாருமே என்றார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சில சமயங்களில் கல்லை புரட்டுனா நாரும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கல்லை புரட்டுனா நாரும். சில சமயங்களில் கல்லை புரட்டுனா நாரும். ஆனா கவலைப்படாத, நாராதபடி பார்க்கிறவர் இயேசு. அதுதான் என் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம நினைக்கிறோம் நாரும், உன் கல்லை புரட்டுனா நாரும். ஆனால் என் ஆண்டவர் புரட்டும் போது கூட அந்த நாத்தம் வெளியே வராமல் பார்த்துக்கிறவர் அவர் உண்மை உள்ள. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. நீங்களும் நானும் நாரடிப்போம், ஆனால் அவர் நாராமல் பார்த்துக்கிறார். அதான் வித்தியாசம். பக்கத்துலங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ நாரடிக்கிற, அவர் நாரடிக்காமல் பார்த்துக்கிறார். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க.
இம்புட்டூண்டு தெரிஞ்சா போதும்ல, அதை வச்சு என்ன கிளி கிழிக்கிறோம். இவ்வளோண்டு தெரிஞ்சா போதும்ல. சி, வெக்கமா இல்லை? முதல்ல எப்பவுமே நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். நம்ம என்ன லட்சணத்தில் வாழ்கிறோன்னு பார்க்கணும். சர்ச்சுக்குள்ள அப்படியே வந்து உட்காந்து பரிசுத்தமாக நிற்கிற மாதிரி நின்றுட்டு வெளியே போய் அவ்வளோ காரியத்தையும் அசுத்தமாக நீ வாழ்ந்துட்டு அப்படின்னா வச்சுக்கீங்க, ஒருவேளை உன் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏமாறலாம், மேலே உள்ளவர் ஏமாற மாட்டார், செவிட்டில் அறிஞ்சு விடுவார். ஆமாம், இந்த விளையாட்டு மட்டும் அவர்கிட்ட வச்சுக்காத. ஏன்னா நம்ம எப்போவுமே தெளிவாக தெரிஞ்சுக்க, நம்ம ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, ஒரு காரியத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி, நம்முடைய கல்லை புரட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல தெரியணும், நாருமே. உன் கல்லை யாராவது புரட்டுனா கண்டிப்பாக நாரும். பக்கத்துலங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், புரட்டுனா நாரும், புரட்டுனா நாரும். ஆனால் நாராமல் பார்க்குறவர் தான் இயேசு. ஒரு அல்லையிலே சத்தமாக சொல்லுங்கள். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? புரட்டுனா நாரும், நான் புரட்டுனா நாரும், உலகம் புரட்டுனா நாரும், உலகத்தில் இருக்கிறவர்கள் புரட்டுனா நாரும். ஆனால் என் ஆண்டவர் புரட்டிட்டாருன்னா அந்த வாடையே இல்லாமல் தூக்கிட்டு போயிடுவார். அதுதான் உண்மை. ஒரு அல்லையிலே சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிங்கக்கபிக்குள்ள கிடந்த தானியேல் வெளியே வரும்போது நீங்க நல்லா கவனிக்கணும். பசியோடு கிடக்கிற அந்த சிங்கங்கள், அந்த சிங்கக்கபிக்குள்ள இவன் போயிட்டு வெளியே வரான் அப்படின்னு சொன்னா ஒரு ராத்திரி பூரா அங்க இருக்கிறான். எப்படி இருந்திருக்கும்னு நினைங்க? ஒன்றும் இல்லை, வீட்டில் வளர்க்குற ஒரு நாயை 2 தடவை தடவி கொடுத்துட்டு உங்க பக்கத்தில் போனீங்க அப்படின்னா நாய் நாத்தம் வரும். சிங்கக்கபில அத்தனை சிங்கங்கள் கிடந்த இடத்துல தானியேல் ஒரு ராத்திரி பூரா இருக்கிறான். ஆனால் வெளியே வரும்போது ஒரு நாத்தமும் இல்லையே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்குள்ள எரியப்படுறாங்க. வெளியே வரும்போது தலைமுடி கூட பொசுங்கலையே, அவங்களுடைய சரீரத்தில் அவங்க உடுத்திருந்த உடையில புகை வாட கூட இல்லையே. தேவன் என்ன அழகா அவர்களை வெளியே கொண்டு வந்தா. என் ஆண்டவரோட கூட நீ இணைஞ்சு நிக்க ஒரு காரியத்தை நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு நாற்றமும் இல்லாம உன்னை பத்திரமாய் வெளியே கொண்டு வருகிறவர் உண்மையுள்ளவர். அதற்கு அதிகாரத்தையும் பலனையும் பெற்றவர் என்னுடைய ஆண்டவர். இரண்டாவது காரியம் அதுதான். என்ன வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, அந்த 39 இருந்து 45 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, நீங்க அதை என்ன நேரம் இல்லாதனால கொஞ்சம் வேகமா போறேன். அந்த 39 இருந்து 45 நீங்க வாசிங்கன்னா, என் ஆண்டவருடைய வல்லமையும் என் ஆண்டவருடைய அதிகாரமும் வெளிப்படுகிற ஒரு நேரமாய் அது இருக்கிறது. இது எங்க மறுபடி வெளிப்பட்டது என்று சொன்னா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளில் தேவ தூதன் அந்த கல்லை புரட்டி போடுகிறான். இயேசு உயிர்த்தெழுந்தவராய் கடந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அந்த கல்லை புரட்டி போட்ட தேவ தூதன் தன் கால் மேல காலை போட்டுட்டு எங்க உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னா, புரட்டின கல்லு மேல உட்கார்ந்து இருக்கான். என்ன அழகு இல்ல? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் உன்னை புரட்டுனா அதன் மேல ஒரு தூதனை உட்கார வச்சுட்டு அது வெளியே வராம பார்க்கிறவர் என்னுடைய ஆண்டவர்ங்கிறத மறந்துடாத. அப்போ அடுத்த செய்தி போகிறது. வருகிறவர்கள் எல்லாரிடத்திலையும் அவன் என்ன சொல்றான்? மரித்தவரை நீங்க இங்க தேடாதீங்க, அவர் உயிரோடு கூட எழுந்தா முன்பு சென்று கொண்டிருக்கிறார் என்கிற சத்தத்தை அந்த தேவ தூதன் அவர்களுக்கு அறிவித்தது உண்மைனா, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? அவருடைய வல்லமையும் அவருடைய அதிகாரமும் உன்னை வாழ்க்கையில புரட்டிட்டா அத ஒருவனு கிட்ட நெருங்காதபடி ஒரு தூதனை மேல உட்கார வைக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். உனக்கு முன்பாக காரியத்தை ஜெயமாய் முடித்து கொடுக்க நடக்கிறவர் என்னுடைய இயேசு. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கல்லு புரட்டப்பட்டிருக்கு, சோர்ந்து போகாத, நாருமேனு நினைக்காத, தூதனை கர்த்தர் மேல உட்கார வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விடவே மாட்டா, விடவே மாட்டா. தலை முடியல கூட புகைவாடா இருக்காது. ஆமா ஆமா, தலைமுடி கருகாது. ஆமா, ஏன்னா அதற்கு நடுவில் உலாவினவர் என்னுடைய இயேசுவா இருந்ததினால லாசருவினுடைய கல் புரட்டப்பட்டப்போ வெளியே வான்னு கூப்பிட்ட கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் ஒருவரை தவிர அந்த அதிகாரமும் அந்த பலனும் வேற ஒருவருக்கும் கொடுக்கப்படவே இல்லை. அந்த பலனையும் அந்த அதிகாரத்தையும் கொண்ட இயேசு இன்றைக்கு நம் நடுவில் வாசமுள்ளவராய் இருக்கிறார், அற்புதமாய் உலாவி கொண்டிருக்கிறார். இதுதான் இரண்டாவது காரியம். நீங்க நல்லா கவனிங்க. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, கல்லை எடுத்து போடு, கல்லை எடுத்து போடு, நாருமேனு யோசிக்காத. என் ஆண்டவர் அதை வெளியே கொண்டு வருவா, நாற்றமற்று வெளியே கொண்டு வருவா, உன் காரியத்தை வெளியே கொண்டு வருவா, ஜெயத்தோடு நீ நிற்பாய். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க.
எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க. உன்னை பார்த்து கைதட்டி சிரிச்ச எல்லாருக்கும் முன்னாடி என்னுடைய ஆண்டவர் உன் தலையை உயர்த்தி நிறுத்துவார். அதுதான் உண்மை. அதை உலகம் பார்க்க போகிறது, நானும் பார்க்க போகிறேன். நாம யாரெல்லாம் உன்னை கைதட்டி சிரிச்சாங்களோ, யாரெல்லாம் இது முடிஞ்சு போச்சு, இது வீணா போன கேஸ்னு சொன்னாங்களோ, அத்தனை ஜனங்களுக்கு நடுவில் ஆண்டவர் உன்னுடைய தலையை உயர்த்தல அப்படின்னா நான் பிரசங்கிக்கிறேன் இந்த இயேசு உண்மையுள்ளவராக இருக்கவே முடியாது. ஆனா நான் அதை மாத்தி நம்புறேன். என்னன்னு சொன்னா, கல்ல புரட்டினவர் உன்னோட நடந்து வந்து கொண்டே இருப்பா. கல்லை புரட்டினவர் மாறாம பார்த்துக் கொள்ளுவா. கல்லை புரட்டினவர் அத்தனை ஜனங்களுக்கு நடுவிலையும். ரெண்டு கையை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க, அப்பா எல்லா ஜனங்களுக்கு நடுவில் என் தலையை நீங்க உயர்த்த போறீங்க. அதை அனௌன்ஸ் பண்ண, ஜஸ்ட் டிக்ளேர் இட். சாத்தாவும் உன்னை அடைச்சி வச்சு நார பண்ணணும்னு அவன் முடிவு பண்ணுனா, அதே ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு வார்த்தையை சொல்றாரு, கல்லை நான் புரட்டிடுறேன், தைரியமாறு. இன்னைக்கு என்னுடைய மகனை நான் அனுப்பியிருக்கேன். அப்படின்னா யாரு? ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் இன்னைக்கு சபைக்குள்ள அனுப்பி இருக்கிறார். எதற்கு? உன்னுடைய கல்லை புரட்டி போடுவதற்கு. அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், வல்லமையும் அதிகாரத்தையும் கொண்டவராய் நான் நிற்கிறேன். நான் உன்னை உயர்த்தி அந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்க உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னெல்லாம் முடிஞ்சிச்சு நீ நினைக்கிறியோ அதை பூரா எழுப்ப என் ஆண்டவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ரெண்டு கையை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க என்னை உயர்த்தி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை அவமானப்பட்ட இடத்துல என்னுடைய தலையை நீர் உயர்த்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கைதட்டி சிரிச்ச ஜனங்களுக்கு நடுவில் தகப்பனே மறுபடி உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இது என்னமாய் முடியுமோ நான் நினைச்சேன், ஆனால் இன்றைக்கு அதை நீர் புரட்டி போட்டு என்னை மறுபடி என்னுடைய ஸ்தானத்தில் நீர் வைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். I know that I am speaking to someone else this morning. I can just feel the move of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அசைவை என்னால் உணர முடிகிறது. மறுபடியும் நான் உனக்கு சொல்றேன், எந்த இடத்துல குனிஞ்சு வந்தியோ அதே இடத்துல நல்ல தெளிவா தெரிஞ்சுக்க, அந்த ஸ்தானம் அல்ல. இன்றைக்கு நீ எந்த இடத்துல முடிச்சு கட்டிட்டோன்னு சொன்ன அதே ஜனங்கள் உன்னை கையெடுத்து கும்பிட்டு நிற்கிற ஒரு நாள் வருகிறது. நல்ல கவனிக்கணும். உன் வாயின் பிறப்பை கேட்பதற்கு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடாதா? இவர்கள் சொல்லிவிட மாட்டார்களா? என்னை மாற்றிவிட மாட்டார்களா? என்னை தூக்கி விட்டுற மாட்டாங்களா? ஐயோ நாங்க இவங்களை இப்படி இல்லை நாங்க நினைச்சோம், ஆனால் இவர்களுடைய ஸ்தானம் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உன்னை எங்கேயோ கொண்டு போயிடும். பரலோகத்துக்கு நேர கையை உயர்த்தி சொல்ல, இந்த வல்லமைக்காக, இந்த ஜெயத்திற்காக ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் திருமந்தி 25, 26 எனக்கு வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. அவளை நோக்கி, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி மார்த்தால பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மூன்றாவது என்னுடைய ஆண்டவர் காண்பிக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, he is the one who brings hope. மூணாவது என்னுடைய ஆண்டவர் அவர் நம்பிக்கையை கொண்டு வருகிற ஒரு தேவன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படுதுனா நம்பிக்கை வந்து அர்த்தம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னும் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்னும் நம்பிக்கை இருக்கு. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, செத்து போச்சுன்னு சொல்லாத, செயலற்று போச்சுன்னு சொல்லாத. இன்னும் நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இயேசுவா இருக்கிறா. அவர் உயிர்த்தெழுதலின் மகிமையை கொண்டவராய் இருக்கிறா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல ரெண்டு காரியம் இருக்கு. அது அப்படின்னா அது எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, the dead will live, மரிச்சவன் எழும்பி வாழுவான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. the living shall never die. உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவர்கள் உங்களுடைய காரியம் நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம மறிச்சாலும் தேவனோடு கூட இருப்போங்கிற ஒரு பாக்கியத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே தவிர நம்மை உடைச்சு போடுகிற ஒரு தேவன் அல்ல. திரும்பவும் சொல்றேன், நம்பிக்கை இழந்து வந்திருப்பான்னு சொன்னா, நான் போராடிட்டே இருக்கிறேனே, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்க, எல்லாமே வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி நீ வந்திருப்பேனா? இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்கிறேன், இந்த காலை பொழுது என்னுடைய ஆண்டவர் உனக்கு ஒரு நம்பிக்கையை வைக்கிறார். அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு
சொன்ன என்னுடைய ஆண்டவர் உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் அப்படின்னு சொன்னவர் அந்த வார்த்தை எனக்கு சபைக்கு சொல்லுகிறார். நீ நம்பிக்கை அற்றிருப்பேன்னு சொன்னா அந்த நம்பிக்கையை திரும்ப கொண்டு வந்திருக்கிறவர் என்னுடைய ஆண்டவராயவர் இருக்கிறார். ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. இந்த காரியத்தை தான் அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல அதை இப்படி எழுதுனாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய இந்த வசனம் சீக்கிரம். உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன், வாசிங்க. உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன், அது என்னவென்றால் என்னவா? ரொம்ப அழகா எழுதியிருக்கு பாருங்க. உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன், அது என்னவென்றால் இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாய பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து, அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்து இருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று எழுதியிருக்கார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. He is the one who brings hope. ஆண்டவர் எதை கொண்டு வருகிறவர்? உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குவா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்பிக்கையே இல்லாமல் இதெல்லாம் இனிமேல் நம்பவே முடியாது பாஸ்டர், இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு காலையில் அந்த உயிர்த்தெழுந்து அந்த மகிமை வெளிப்படுகிற அந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இன்னும் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. Let us not tell it to someone else. Just throw your hands towards the Lord and say, Lord, still I hope that something is going to happen in my life. இன்னும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா, ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் நடக்க போகுது, அதை என் கண்கள் பார்க்க போகிறது. அப்படியே பரலோகத்துக்கு நேராக கையை உயர்த்த சொல்லுங்கள், இன்னும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்னும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா, இன்னும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா. ஒருவேளை வருஷங்கள் பல ஆயிருக்கலாம், மாதங்கள் பல போயிருக்கலாம், நீ ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து எல்லாமே கேள்விக்குறியா மாறி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்கிறேன், இன்னும் ஒரு நம்பிக்கையை என்னுடைய ஆண்டவனுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதை தேவன் திரும்ப கொடுப்பதற்கு ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். தொலைஞ்சு போனதை நீ தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ நம்பிக்கையற்று இருக்கிறத விட உனக்கு தேவன் தருவேன் என்று சொன்ன காரியத்தை நீ நம்புவது அது அதிக நிச்சயமான ஒரு காரியம் அல்லவா? என் ஆண்டுடைய பிரசன்னத்தில் தைரியமாக நம்பு. எது இல்லைன்னு நீ நினைச்சு அதை நீ நம்பு. ஒரு சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா கண்ட கர்மத்தையும் நம்பாத. ஏன்னா நம்பு அப்படின்னு சொன்ன உடனே எதையாவது மண்டைக்குள்ள இழுத்து கொண்டு வந்துட்டோம் ஆனேன்னு வச்சுக்க, வேற மாதிரி ஆயிரும். ஒரு சத்தமா சொல்லுங்க, புரிஞ்சுக்கோ. ஆமாம், இது வாலிபர்களுக்கு சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்னா, தேவனுடைய வாழ்க்கையில் கொடுப்பேன்னு ஒரு காரியத்தை முடிவு பண்ணியிருந்தா, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருந்தா, நிச்சயமாக அந்த நம்பிக்கையில் கடைசி வரைக்கும் அவர் நிற்பார். அவர் ஒரு நாளும் உன்னை தூக்கி தூர எறிய மாட்டார். நான் மறுபடியும் உனக்கு ஒரு நம்பிக்கை நான் இன்னைக்கு காலை பொழுதில் கொடுக்க விரும்புகிறேன். நீ உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் நிமிர்ந்தாலும் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் அவர் உன்னோடு கூட இருக்கிறவருங்கிறத மறந்துடாத. நீ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க. உன்னை நடத்த ஒரு உண்மையில் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு நம்பிக்கை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நாலாவது காரியம், நீங்க அதே வசனம் திரும்ப 11ஆம் அதிகாரம் யோவான் 11:25 எனக்கு வாசிங்க. இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னார். அப்ப நாலாவது காரியம் என்னன்னா, he brings life. தேவன் ஒரு வாழ்க்கையை, செத்து போன ஒரு வாழ்க்கையை திரும்பி கொண்டு வந்து கொடுக்க உண்மை உள்ளவர். ஒரு சத்தமா சொல்லுங்க. முடிஞ்சிச்சுங்கிற ஒரு வாழ்க்கையை திரும்ப கொண்டு வர அவர் உண்மையுள்ளவர். அதை லாசருவினுடைய வாழ்க்கையில செய்து காண்பித்தார். அது மாத்திரமல்ல, அன்னைக்கு செய்தவர் அல்ல, இப்பவும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை நீ வைப்பேனா, இன்னைக்கும் அதை உனக்கு செய்வதற்கு என்னுடைய ஆண்டவர் உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். ரலையிலே சத்தமா வரும் நினைக்கிறியா? முடிஞ்சு போன வாழ்க்கை வரும் நினைக்கிறியா? தொலைஞ்சு போன வாழ்க்கை வரும் நினைக்கிறியா? கண்டிப்பா வரும். பக்கத்துள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாத, மறுபடி திரும்ப வரும், மறுபடி திரும்ப வரும். ஒருவேளை வாழ்க்கையை எதிர்காலத்தை தொலைச்சிட்டு நிற்கிறவங்க அவசரப்பட்ட என்னது மறுபடியும் சொல்றேன், தொலைஞ்சு போச்சுன்னு நீ நினைக்கிற வாழ்க்கையை திருப்பி கொண்டு வந்து கொடுக்க ஆண்டவர் உண்மையுள்ளவர். If you wait for a while, things will totally change.
கொஞ்சம் காத்திருந்தா காரியம் மாறிடும். அவசரப்பட்டேன்னா இருக்கிறதும் காணாம போயிடும். மறுபடியும் உனக்கு நான் சொல்றேன், அந்த அம்மாவை கொஞ்சம் அப்படி தட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தெளிவா இருப்பாங்க. சரிங்களா? அடுத்த வாரத்தில் பின்னாடி உட்காந்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நீங்க ஒரு அலையிலேயே சத்தமா சொல்லுங்க. ஓகேயா? தொலைஞ்சு போன வாழ்க்கையை திருப்பி கொடுக்க ஒரு உண்மை உள்ளவர் கொடுப்பாரா? சத்தமா சொல்லுங்க, கொடுப்பாரா? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, தொலைஞ்சு போன வாழ்க்கையை திருப்பி கொடுப்பா. இல்லாத வாழ்க்கை உண்டாக்கி கொடுப்பா. தொலைஞ்சு போனதை திருப்பி கொடுப்பா, இல்லாததை உருவாக்கி கொடுப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, காரியம் மாறிடும். ஒரு அலையிலேயே சத்தமா சொல்லுங்க. அந்த 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 வெயிட்டிங் பீரியட் கொஞ்சம் அப்படிங்கிறது நான் என்னன்னா, கல் புரட்டப்படணும். ஒரு அலையிலேயே சத்தமா சொல்லுங்க. கல் புரட்டப்படுற அந்த வெயிட்டிங் டைம், மறுச்சும் உயிரோடு கூட எழுந்து வெளியே வர்ற அந்த டைம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஒரு காரியத்தை நடப்பிக்க ஆண்டவர் முடிவு பண்ணிட்டா அதை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பக்கத்தில் கையை பிடிச்சி கையை குலுக்கி சொல்லுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. காரியம் மாறிக்கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் புது காரியத்தை செய்ய துவங்கி இருக்கிறார். செத்து போனதை மறுபடி உருவாக்கி உயிர்ப்பித்து கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படியே கையை பிடிச்சிட்டு திரும்பி என்ன பார்த்து சொல்லணும். நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க, அவசரப்பட்ட காரியம் வேற மாதிரி ஆயிரும். ரலையிலே சத்தமா சொல்லுங்க. வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்ப அப்படின்னு சொன்னால், அவசரப்பட்ட முடிவு எடுத்தேன்னா எங்கேயோ போய் லேண்ட் ஆயிடுவேன். நீ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க, இன்னைக்கு உன் பார்வைக்கு, இன்னைக்கு உன் கண்ணுக்கு, இன்னைக்கு நீ எடுத்திருக்கிற முடிவு இன்னைக்கு சரியா இருக்கலாம். ஆனா தெளிவா தெரிஞ்சுக்க, லாங் ரன்ல வேற மாதிரி முடிஞ்சிடும். எச்சரிக்கையாயிரு. ரலையிலே சத்தமா சொல்லுங்க. ஏன் இதை சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்றேன். ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, காரியம் மாறிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, காரியம் மாறிடும். ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. ஒரு ஒளிவ இலைய புறா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உடனே கதவை திறந்தெல்லாம் ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வரல. இன்னொரு 7 நாள் அவனை காக்க வைத்தா. காரணம், அந்த 7 நாளில் தர உழந்து போச்சு. அவன் காலை கீழே வைக்கும் போது காரியம் மாறுதலா முடிஞ்சிருச்சு. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இத்தனை காலம் வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இவ்வளவு காலம் வெயிட் பண்ணு, இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த, அவசரப்படாம இருந்த. தேவன் புது காரியத்தை துவங்கும் போது அவசரப்பட்டு முடிவெடுத்துறாத. ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைச்சு கூடாது. ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. சகலமும் புதுசா திரண்டு வருகிறது. சொல்லுங்க, எல்லாம் புதுசா திரண்டு வருகிறது. எல்லாமே புதுசாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. பானையை உடைச்சிடாத, அவசரப்பட்டு பானையை உடைச்சிடாத. தேவன் உனக்கு நன்மையை செய்ய அவர் விரும்புகிறார், நன்மையை கொடுக்க அவர் விரும்புகிறார், நன்மையானது உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? He is going to bring with a new life. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புது வாழ்வை தேவன் இன்னைக்கு பிளேஸ் பண்ணியிருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. உன்னுடைய வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லு. தைரியமா பரலோகத்துக்கு நேரா கையை உயர்த்தி சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிச்சிருக்குப்பா. நீர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறது உண்மைனா, என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் அது துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறது. ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. நடுவில் உன்னை விட்டுட்டு போறேன், சரியா? இப்போ நீங்க நம்ம 5வது பார்க்க போகிற ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். சீக்கிரமா வாசுங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நான் இப்படி சொல்றேன், லாசருவே வெளியே வா என்று இயேசு அழைத்தது போல, சபையே நீ எழுந்து உன் ஸ்தானத்தை உதறிவிட்டு வெளியே வா என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். காரணம் என்ன? அடக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, திறக்கப்பட்ட பாதைகளில், திறந்து வைக்கப்பட்டிருக்கிற மேன்மைகளில் உன்னை தேவன் நடத்துவதற்கு உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நீ கட்டப்பட்டு
அடைக்கப்பட்டது உண்மைதான், மூடி வைக்கப்பட்டது உண்மைதான், சுவாசிக்க கூட பலனற்று உன்னை நீ அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் வெளியே வா என்று அழைக்கிறவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதுனால கட்டுகள் தாழாய் தெரிக்கும். உன்னை வெளியே கொண்டு வரும்போது உலகம் பிரமித்து ஆச்சரியமாய் பார்க்கும். இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், வெளியே வா. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, வெளியே வா. பாஸ்டர் நாங்க வெளியே வான்னு சொல்ல, வேற ஏதாவது வெளியே வர என்ன பண்ணுன்னு தெரியாம நாங்க நிக்க. ரல்லையிலே சத்தமா சொல்லுங்க. அந்த வார்த்தையினுடைய அதிகாரமே வெளியே வா அப்படின்னு சொல்றதே முடிஞ்சு போனதை உயிர்ப்பிச்சு வெளியே கொண்டு வர்றது தான். அல்லேலூயா. ஒரு பிரமிப்பு உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் கர்த்தர் செய்தான். இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, அவர் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்புறதுக்கு முன்னாடி லாசருடைய வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் செய்து காமிச்சிட்டார். செஞ்சு காமிச்சிட்டு சொன்னார். என்னென்ன சொன்னார்? மறைமுகமாக அங்கேயே சொல்லிட்டார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படிங்கிறத தேவன் சிம்பாலிக் அடிச்சு காமிச்சார். இயேசு நாமத்தில் சொல்றேன், இன்னைக்கும் இந்த காலை பொழுதுல உனக்கு அதை செய்து காட்டவர் உண்மையுள்ளவராய் வந்திருக்கிறார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னவா? இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டாராம். ஆண்டவர் நிறைய இடத்துல அற்புதங்களை நடப்பிச்ச எல்லா இடத்தையும் நீங்க பாருங்க. யவீருவனுடைய வீட்டுக்குள்ள போகிறா, யவீருடைய மக செத்து பொணமா கிடக்குறா. அவ கையை பிடிச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு? தலித்தாகுமி அப்படின்னா என்ன அர்த்தம்? உரத்த சத்தமா சொன்னார், தலித்தாகுமி, அவ்வளவுதான், எழுந்துரு, சிறு பெண்ணே எழுந்துருன்னு அர்த்தமா? ஆமா, பக்கத்துல வந்து கையை பிடிச்சு சொல்லுங்க, எழுந்துரு, எழுந்துரு. இப்படியா சொல்லுவ? எழுந்துரு, எழுந்துரு. அவன் ஏற்கனவே எழும்ப முடியாம தானே கிடக்கான். எப்பவுமே ஆண்டவருடைய அத்தாரிட்டி, அந்த அதற்ற அந்த சத்தம், அவர் பேசுற அந்த வார்த்தையில உள்ள வல்லமை, அவர் சொல்லும்போது எஸ் இட் இஸ் கமிங் ட்ரூ அப்படிங்கிறத அழகா காமிச்சார். ரலையிலே சத்தமா சொல்லுங்க, ஒரு ரலையிலே சத்தமா சொல்லுங்க. நான் நம்புறேன், உன்னை வெளியே கொண்டு வந்தது உண்மை, உன்னை வெளியே வான்னு கூப்பிட்டவர் உண்மை, வெளியே வான்னு கூப்பிட்டவர். இனி நீ திரும்ப அந்த நிலைமைக்குள்ள போகவே முடியாது, உன்னை எதுவும் இழுத்து செல்லவும் முடியாது. எதுல கிடந்தையோ, எது உன்னை கட்டி வைத்திருந்ததோ, எது உன்னை மூடி வைத்திருந்ததோ, எந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமா எழும்பி நின்னுச்சோ, இப்ப நான் இப்படி சொல்றேன், அந்த சங்கிலிகள் தரித்து போனது. என்னுடைய ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற கட்டளை, வெளியே வா. உன்னுடைய ஊழியம் பிரகாசிக்க போகிறது, வெளியே வா. உன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது, வெளியே வா. உன்னுடைய எதிர்காலம் சிறக்க போகிறது, வெளியே வா. உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் மேன்மையாய் முடிய போகிறது, வெளியே வா. எழுந்து வெளியே வா. இதுவரைக்கும் நீ அமர்ந்திருந்தது போதும், இதுவரைக்கும் நீ மறைக்கப்பட்டிருந்தது போதும், எழுந்து வெளியே வா. இயேசுவின் நாமத்தில். See, if you start coming out, everything will start changing. எழுந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டா எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும், எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். கடைசியா வேதம் எப்படி சொல்லுகிறது? Jesus is the provider, Jesus is the savior. Through his resurrected power, he brings his church totally out. வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீ எனக்கு வாசிக்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு. என்ன பெருகும்படிக்கு? கிருபை பெருகும்படிக்கு. கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாமா என்று சொல்லுவோமா? சொல்லுவோமா? கூடாதே, கூடாதே. வாசிங்க, கீழே வாசிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அதிலே இனி எப்படி நாம் பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க.
ஞானஸ்நானம் எடுக்காதவங்களாம் ஒரு நிமிஷம் கையை கொஞ்சம் உயர்த்துங்க. கொஞ்சம் எழுமுங்க. சிக்கிட்டோமோ? புதிதாய் வந்திருப்பீங்க அப்படின்னா டேக் யுவர் டைம். ஆனா உயிர்த்தெழுதலின் வல்லமையை பார்க்கணுன்னா நீ ஸ்நானத்துக்குள்ள ஆகாம நீ தேவ மகிமையை பார்க்க முடியாது. ஞான ஸ்நானம் பெறாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. மூழ்கி ஸ்நானம் பெறாம காரியங்களை சாதிக்க முடியாது. சரியா? இந்த உள்ளங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேட்டை ஏன் அப்படின்னு கேட்டால், இன்னும் நம்ம எதுக்குள்ள போல ஆமாம், ஏன்னா இதுதான் சான்ஸு. நான் சொல்றது விளங்குதா? ஞானஸ்நானம் பெறாமல் எங்கே போக முடியாது. ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நீங்கள் உடன்படிக்கையில் கலந்து கொள்கிறவர்களாக மாறணும், உடன்படிக்கையில் நிற்கிறவர்களாக மாறணும். என்னிடத்தில் பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்தில் பங்கில்லைன்னு சொல்லிட்டார். ஆலயத்துக்கு மட்டும் வந்துட்டு போகிற கூட்டமாக இருந்து பிரயோஜனம் கிடையாது. தேவனுடைய சரீரத்தோடு கூட தேவனுடைய இரத்தத்தோடு கூட கலந்து விடுகிற ஒரு மனுஷியா என்னைக்கு நீங்கள் மாறலையோ அன்னைக்கு தேவ ராஜ்யத்தை தொட முடியாது, தேவ சமூகத்துக்குள்ள போக முடியாது. இதை ஜாக்கிரதை உள்ளவர்களா நீங்கள் பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொன்னார், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். என்னைக்கு அடக்கம் பண்ணப்பட போற? என்னைக்கு உன் பழைய வாழ்க்கைக்கு முடிவு கட்ட போற? என்னைக்கு உயிர்த்தெழுதலின் மகிமையில இயேசுவோடு பங்குள்ள மனுஷியா மாற போற? எத்தனை நாளைக்கு நீ இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க போற? எத்தனை நாளைக்கு உன்னுடைய பாவ வாழ்க்கையை நீ தொடர போற? இயேசுவின் நாட்கள் சமீபமா இருக்கிறது. வாலிப பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றாருக்கு உங்களுக்கு அந்த ஞானம் வரலையா? உன்னுடைய பிள்ளைய, உன்னுடைய மகளை, உன்னுடைய மகனை தேவனுக்குள்ளாய் நடத்தணும், ஸ்நானத்திற்குள் தள்ளணுங்கிற எண்ணம் வரலையா? தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். This is the right time. Make a decision. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் எழுதியிருக்கு. நீ பிழைக்கணும் அப்படின்னா you have to enter into the service called baptism. ஸ்நானம் பெறாம தேவ ராஜ்யத்தை தொட முடியாது. நம்ம அப்பா சொல்லுவார், அம்மா சொல்லுவார், இன்னும் பலப்படு, நீ இப்படியே சாகிற வரைக்கும் பலப்பட்டுட்டே இரு. ஒன் ஃபைன் மார்னிங் நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோ, சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை இது தெரியாம நீ வெளியே இருக்கிற ஒரு மனுஷனா இருந்தா இதை பற்றி நானும் பேசிருக்க மாட்டேன். ஆனா சபைக்குள் ஒழுங்காய் வருகிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி இந்த ஸ்நானத்தை குறித்து அறிவற்று இருப்போம் என்று சொன்னால் நியாய தீர்ப்புக்கு எப்படி நீ தப்புவ? இன்னைக்கு உன்னுடைய நாள் முடியும்னு சொன்னா உன்னுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு இயேசு வருவாரானா எங்க போவ? அடையாளப்படுத்தப்படணுமே, முத்தரிக்கப்படணுமே. இன்னும் நான் என்ன கொடுக்கலையே. நிக்கிற உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். See, it is not just coming to the church and moving out. ஏதோ சபைக்குள்ள நான் வந்துட்டு வெளியே போகிறதுக்காக கர்த்தர் சபைக்கு கொண்டு வரல. பல வருஷமா வர இன்னும் ஸ்நானம் எடுக்கணுங்கிற புத்தி வரலையே. இயேசுவை தெரியும்னு சொல்ற, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்ற, அவருடைய இரத்தத்தோடு கூட அவருடைய சரீரத்தோடு கூட கலந்து விடுகிறதான அந்த ஸ்நானம், நான் மனவாட்டியா மாறணும் அப்படிங்கிற எண்ணத்திற்கு ஒரு அடையாளம் இந்த ஸ்நானம்ங்கிற புத்தி வரலையே. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பது அரிதுன்னு சொல்லி இருக்கிறாரே. இப்போ நிக்கிறவங்க எல்லா இடத்திலும் கேட்கிறேன், are you ready? ஸ்நானத்துக்கு ஆயத்தமா? என் புருஷனை கேட்கணும் பாஸ்டர், எங்க அப்பாவை கேட்கணும், எங்க அம்மாவை கேட்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு ரெடியா இருக்கீங்க? ஸ்நானம் எடுத்துக்கொள்வதற்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நான் இது வரைக்கும் நான் சொல்லலை, பட் ஐ எம் ஸ்பீக்கிங் இட் திஸ் மார்னிங். Do you know why?
இது என் ஆண்டவருடைய அவசரம். அவசரம். இது ஒரு அவசர செய்தி. இயேசுவின் வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்கான எல்லா அடையாளங்களும் பூமியில் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய எல்லா காரியங்களும் வெட்ட வெளிச்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நீ அந்த நாட்களில் நீ எடுக்கணும் அப்படின்னு நீ நினைக்கும் போது கூட இன்னொரு சந்தர்ப்பம் உனக்கு இல்லாமல் போயிடும். ஜாக்கிரதையாயிர. ஸ்நானம் எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? கையை சும்மா இந்த அந்த அரைகுறையா இப்படிக்கா அப்படிக்கா நீட்டுற வேலையெல்லாம் எனக்கு வேணாம். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் சொல்கிறது, ஐயோ பாஸ்டர் நிற்க வச்சு கேட்டுவிட்டாரே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை உயர்த்துற வேலையெல்லாம் வேணாம். ஒழுங்காக முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் சமூகத்தில் முழுமையான அந்த ஸ்நான நிலைமைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருந்தால் மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையை உயர்த்துங்க. மற்ற பண்ணுங்க, கீழே உட்காந்துரு. இன்னொரு சான்ஸ் உனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. கையை உயர்த்தினவங்க ரெடியாக இருக்கீங்களா? ஐயோ ரெடி? Are you ready? நான் சொல்றது விளங்குதா விளங்கலையா? ரெடியா இருக்கீங்களா இல்லையா? மெதுவா எட்டிட்டு என் புருஷங்கார் என் சொல்றார் அப்படின்னு மெதுவா அப்படியே பார்க்கறது. என் மனைவி நான் நிற்கிறத பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு பார்க்குறது. என்ன புத்தி இல்லைன்னா மேலே உள்ள இயேசு பார்க்குறாருங்கிற அறிவே இல்லை. உன்னை அழைத்தவர், ரட்சித்தவர், அபிஷேகத்தவர், இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறவர், அவர் நம்ம பார்க்குறாருங்கிற எண்ணமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள நிறைய பேர்த்துக்கு அங்கே போவோங்கிற எண்ணமே இல்லை. பிரலையிலே சத்தமாக சொல்லுங்க. ரெடியாக இருக்கீங்களா? பாஸ்டர் நீங்கள் சொன்னது ரைட், உதாசீனமாக வாழ்ந்துட்டோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி ஸ்நானத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறவங்க உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்துங்க. நல்லா உயர்த்தி காட்டணும், எல்லோரும் பார்க்கணும். சரியா? உட்காந்துருக்கிற மேலே கீழே வெளியே உட்காந்துருக்கிற எல்லா ஜனங்களும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிமிஷம் கரம் உயர்த்தி ஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுத்துருக்கிற இந்த உள்ளங்களுக்கு ஒரு நல்ல கரம் தட்ட கொடுத்து தேவன் ஒரு பெரிய கிரியை நடப்பிக்க போகிறா என்று சொல்லி ஆமாம் மகிழுவோம். ஆமாம், ரலையிலேயே சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, நீ ஆண்டவர்கிட்ட இருந்து இன்னையிலிருந்து செபிக்க ஆரம்பி. ஆண்டவரே, இந்த ஸ்நானத்துக்குள்ளே நான் போயே ஆகணும், உயிர்த்தெழுதலின் மகிமைக்குள்ளே நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி போய்த்தான் ஆகணும். இப்படி ஊற்றி கவுத்துட்டீங்களே, நான் ஏமாற்றி வாழலான்னு நினச்சேன்னே. ஒரு அல்லையிலேயே சத்தமாக சொல்லுங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டியும் சுவிசேஷத்தை கரெக்டாக போட்டுருன்ட்டாரு, போட்டுட்டேன். ஒரு அல்லையிலேயே சத்தமாக சொல்லுங்கள். என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது தலையெண்ணீரவா நிறைய பேர் எழுப்பி நிற்கிறீங்க. ஆமாம், இன்னொரு 3-4 வாரத்தில் உங்களை அடுத்த ஸ்நானத்துக்குள்ளே கொண்டு போயிடுறேன். ஒரு அல்லையிலேயே சத்தமாக சொல்லுங்கள். சர்ச்சுக்குள்ளே வர்ற ஒரு மனுஷன், புதுசாக வர்றவர்கள் தான் வெயிட் பண்ணணுமே தவிர காலங்காலமாக வந்துட்டு இருக்கிறவர்கள் இதை தள்ளி போடக்கூடாது. ஒரு அல்லையிலேயே சத்தமாக சொல்லுங்கள். ஒரு சபை அப்படின்னு சொன்னால் அது முழுசும் ஸ்நானம் பெற்ற கூட்டமா, இயேசுவுக்கு ஆயத்தம் உள்ள கூட்டமா, இயேசு எப்போ வந்தாலும் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைந்து போகிற கூட்டமா, இதோ வருகிறேன்னு சத்தம் கேட்கும் போது வந்து விட்டு அந்த தெய்வத்தை தேடி போகிற ஒரு கூட்டமா மாறணுமே. சபைக்குள்ள ஸ்நானம் எடுக்காத ஆளை நான் பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. ரலையிலே சத்தமா சொல்லுங்க. இப்போ நிற்கிற எல்லா ஜனங்களும் இப்படி சொல்லுங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும். ஸ்நானம் இருக்கும்போது கிறிஸ்துவுடனே கூட மரிச்சேன்னு நீங்கள் அதை அறிவிச்சிடுறீங்க. நித்திய காலமாக இந்த ஸ்நானத்திற்கு பின்பு உங்களுடைய சரீரம் மரணம் அடைஞ்சதுக்கு பின்னாடி நித்திய காலமாக இயேசுவோடு கூட உயிரோடு வாழுவீர்கள். அதுக்கு தான் அந்த ஸ்நானம். இதை விளையாட்டை எடுத்துக்காத. என்ன வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டோமோ? இல்லை, நான் இப்போவும் சொல்கிறேன், கட்டாயம் அல்ல, இது அவசரம், அவசியம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நான் இப்படி முடிப்பேன்னு நீங்கள் எதிர்பார்க்கல. இல்லை,
ரல்லையிலேயே சத்தமா சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லும் போது அவர் சொன்னார், He is my Savior, He is my provider, He is the one who redeems and cleanses His people with His divine blood. அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கி தன்னுடைய மனவாட்டியாய் மாற்றுவதிலே வல்லமை உள்ளவர். அதனால தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு அவ்வளவு பலன் இருக்கிறார். கீழே உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் நம்ம எழும்புவோமா? நின்ன எல்லாரும், ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த எல்லாரும், ஆராதனை முடித்து வெளியே போகும்போது நீங்கள் உங்கள் பேரை ஆஃபீஸில் கொடுத்துட்டு போயிடணும். ரல்லையிலேயே சத்தமாக சொல்லுங்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு ஞானஸ்நான கிளாஸ் தொடங்கிடும். ரல்லையிலேயே சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், என்னன்னு தெரில, அவசரம். ரல்லையிலேயே சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவருடைய வருகை ரொம்ப பக்கம், ரொம்ப கிட்டத்தில் இருக்கு. ரல்லையிலேயே சத்தமாக சொல்லுங்க. சீக்கிரமாய் வருகிறார் இயேசு, சீக்கிரமாய் வருகிறார். அவர் அல்ல தட்ட முடியாது, தள்ள முடியாது. இயேசுவை சந்திப்பதற்கு சபை எந்த நேரமும் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ரல்லையிலேயே சத்தமாக சொல்லுங்க. எனக்கு என்னுடைய ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை, என் ஆண்டவர் உனக்கு ஒரு புது வாழ்க்கையை, என் ஆண்டவர் உனக்கு ஒரு ரட்சிப்பை, என் ஆண்டவர் உனக்கு ஒரு மேன்மையை, என் ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதலையை இந்த நாளில் தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மகிமையில் கொண்டு வந்தது போல லாசருவின் கல்லறையின் அருகாமையில் முன்பு வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லை தேவன் புரட்டினது போல இன்னைக்கு தேவன் எல்லாத்தையும் சபைக்குள்ள புரட்டி கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. அந்த உயிர்த்தெழுதலின் மகிமை, அந்த உயிர்த்தெழுதலின் மகத்துவம், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆச்சரியங்களை தேவன் நடப்பிக்கட்டும். கிருபையாய் நேசிக்கிற தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவர், வருகிறேன் என்று வாக்குரைத்தவர், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், இன்றைக்கு எங்கள் நடுவில் நீர் இருக்கிற தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும், உம்முடைய ஜெயம் வெளிப்படட்டும். விசேஷமா இந்த ஆராதனையில அநேகரை ஸ்நானத்திற்குள் ஆண்டவரை ஒப்பு கொடுப்பதற்கு, தம்முடைய பிள்ளைகளை நீங்க எழுப்பினதற்காய் எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தம் துணித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முடிந்து போனது அப்படின்னு நின்ன ஜனங்களை கர்த்தர் நீர் இன்றைக்கு மறுபடி ஒரு பசை தட்டி எழுப்பி கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமையடையட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.